கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சிநேகிதர் என்ற தலைப்பிலே நாம் செய்தியை பார்க்க போகிறோம். இந்த வார்த்தையை நாம் கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் பயமாக கூட இருக்குது. இல்லையா? ஆண்டவர் இயேசு நம்முடைய சிநேகிதர். இதை ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கிறார். அது எப்படி நாம் இருந்தால் நாம் அவருக்கு சிநேகிதராக இருப்போம் என்று சொல்லி யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பேசுகிறார். படியுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆண்டவர் இயேசு நமக்கு போதித்த ஆலோசனைகள், கட்டளைகள், இவைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் ஆண்டவர் இயேசு நம்முடைய சிநேகிதராக இருப்பேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நமக்கு உலக பிரகாரமாக நம்ம எல்லாருக்கும் சிநேகிதர்கள் இருக்கிறார்கள், இல்லையா? அந்த சிநேகிதர்களில ஒரு சிலர் தான் ரொம்பவும் க்ளோஸாக, ரொம்ப நம்மளோடு ரொம்ப ஐக்கியப்பட்டவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கிற சிநேகிதர்கள் நம்முடைய எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலும் சரி, இல்லாவிட்டால் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையிலும் நம்மோடு கூட அந்த கஷ்டத்தையும் சரி சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்வார். அவர்கள் நமக்கு ரொம்ப துணையாக இருப்பார். அப்படிப்பட்ட ரொம்ப க்ளோஸான நண்பர்கள். அப்படியே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு சிநேகிதராக நம்மோடு இருக்கும்படியாக நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பு தான் இந்த வசனம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் இதை நாம் கவனிக்கிறோம். அப்பொழுது நீங்கள் என் சிநேகிதராக இருப்பீர்கள். வேதத்தில் நாம் படிக்கும்போது பழைய ஏற்பாட்டில் 2 பேர் ரொம்ப அப்படிப்பட்ட ஒரு நெருங்கின நண்பர்களாக இருந்தார். அது யாரு? தாவீது, யோனத்தான். யோனத்தான் சவுல் ராஜாவுடைய மகன். ராஜாவின் மகன் சாதாரண மனிதனாகிய தாவீது. நமக்கு தெரியும், ஒரு மேய்ப்பன். அந்த தாவீதோடு ரொம்ப சிநேகமாக இருந்தார். காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, அந்த தாவீதின் மேல் அந்த தாவீதுக்கு இருந்த தெய்வ பக்தி, தேவனோடு உள்ள நெருங்கிய ஒரு தொடர்பு. கர்த்தர் தாவீதோடு இருந்தார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பக்தி வைராக்கியம் அந்த யோனத்தானும் தாவீதும் அப்படியாக ஒரு மிகுந்த ஒரு நண்பர்களாக நெருங்கி பழகும்படியாக வைத்தது. அந்த வசனத்தை நீங்கள் படியுங்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். தன் உயிரை போல சிநேகித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே அப்போ எவ்வளவு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, எப்படிப்பட்ட ஒரு பலமாக ஒரு
அவர்கள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியே பாருங்கள், இந்த உலக பிரகாரமான நண்பர்கள் நம்மோடு எல்லா காரியத்தையும், ரொம்ப க்ளோஸான நண்பர்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களுடைய அப்பா அம்மாட்ட சொல்லாத காரியத்தை கூட அந்த நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு க்ளோஸான நண்பர்களாக இருக்கிறவர்கள் அப்படி இருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அப்படியாக நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவரை குறித்து நாம் வேதத்தில் படிக்கும்போது அவர் சிருஷ்டிப்பிலே, எல்லா சிருஷ்டிப்புகளிலே அவர் இருக்கிறார். முதல் மனிதன் ஆதாம் சிருஷ்டிக்கப்படும் போது அங்கே இருக்கிறார். இந்த பூமி, அண்ட சராசரங்கள், யூனிவர்ஸ் என்று சொல்லப்படுகிற சகலத்தையும் சிருஷ்டிக்கும் போது அவர் இருக்கிறார். அவருடைய அனுபவங்கள், அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சிநேகிதனாக இருப்பது எவ்வளவு மேன்மை! ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை படிக்க வேண்டாம், நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 15 - 17 நாம் படிக்கும்போது அவர் தேவனோடு கூட இருந்தார். மாத்திரமல்ல, பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் நாம் காணப்படுகிறது, காணப்படாதவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பில் அவர் இருக்கிறார். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று அங்கே சொல்லப்பட்டார். அப்படிப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்னும் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நாம் படிக்கும்போது 8ஆம் அதிகாரத்தில் 22 - 30 வசனங்களில் அங்கே நாம் படிக்கும்போது அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது, சகலமும் சிருஷ்டிக்கும் போது நான் அங்கே இருந்தேன் என்று. அந்த வசனத்தை படிங்கள். நீதிமொழிகள் 8:22 கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதல் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலைபெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதன் எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். வசனங்கள் தெளிவாக இங்கே சொல்லும்போது, எல்லா பூமி உண்டாகும் ஆதி முதல் கொண்டும் அனாதியாய் நான் அங்கே அபிஷேகம் இருந்தேன். அங்கே சொல்லும்போது மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் பூமியும் அது வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரட்சிகளையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் போது அவர் அங்கே இருந்தார். அங்கே 29ஆம் வசனத்தில் சொல்லும்போது 30 நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்து நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இங்கே செல்ல பிள்ளை என்ற ஒரு வார்த்தை
இந்த வார்த்தை இன்னொரு திருத்தப்பட்ட மொழிபெயர்ப்பில் சிற்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஆங்கில மொழிபெயர்ப்பில் கிராப்ட்ஸ்மேன், அதாவது ஒரு பிரதான சிற்பியாக சகலத்தையும் சிருஷ்டிக்கும் போது அவர் தேவனோடு இருந்து சிருஷ்டித்தார். அப்போ சிருஷ்டிப்பிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதே எபேசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கூட இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் என்று நாம் படிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஞானத்தை கொடுத்து அவர் மூலமாக சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தில் அவர் இந்த பூமியில் இருக்கும்போது அவர் சகல அதிகாரமுடையவராக இருந்தார். கொந்தளிக்கிற கடலையும் பெரும் காற்றையும் அங்கே தன்னுடைய வார்த்தையினால் இறையாதே அமைதலாக இரு என்று அதட்டி அங்கே அமைதல்படுத்தினார். இதை பார்த்த கூட இருந்த சீசர்கள் அவரை குறித்து பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவர் எப்படிப்பட்டவரோ, தம்முடைய வார்த்தையினாலே காற்றையும் கடலையும் அதட்டுகிறாரே என்று சொல்லி அவர்கள் பயந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். அப்படியே பார்க்கும்போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்திலே அழைத்து வந்தார்கள். அப்பொழுது அவைகளை அதிகாரத்தோடு அவைகளை துரத்தினார். அவைகளும் ஆண்டவர் இயேசுவை கண்டு அங்கே பயந்து நடுங்கின என்று அப்படியே எப்படிப்பட்ட வியாதியசித்தார். அது எந்த மருத்துவராலும் குணப்படுத்த முடியாத வியாதியாக இருந்தாலும் அங்கே அவரிடத்தில் வந்தபோது அவர் தொட்டு சொஸ்தமாக்கினார். பிறவி குருடர்கள் பார்வையிட செய்தார். முடவர்கள் எழுந்து நடந்தார்கள். ஊமையில் பேசினார். அவருடைய வல்லமை அப்படியாக இருந்தது. இங்கே ஒரு வசனம் நாம் படிக்கும்போது மார்க் 7:37 இவைகளை எல்லாம் பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுடையவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். அப்படிப்பட்டவருடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அவர் நம்மோடு சிநேகிதனாக இருக்கிறவர். அப்படிப்பட்டவருடைய ஒரு நட்பு, ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பனாக இருப்பது நமக்கு எவ்வளவு ஒரு மேன்மையானது. இதை நாம் மிகவும் விரும்ப வேண்டும். இப்பொழுது நம் உலக பிரகாரமாக பார்க்கும்போது நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் நம்முடைய நண்பராக இருந்தால் அது எவ்வளவு மேன்மை இல்லையா? அருகாமையில் இருக்கிறவர்கள், நம்ம சுற்றத்தார் உறவினர்கள் எல்லாரும் கூட நம்முடைய நேசத்தை விரும்புவார்கள். ஏனென்றால் நாம் முதல்வருடைய ஒரு சிநேகிதன் என்பதற்காக எல்லாரும் நம்மை ஒரு விருப்பத்தோடு அன்பு காட்டுகிறவர்களாக இருப்பார்கள். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் சொல்லும் போது யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறார். யோவான் 15:15 படியுங்கள் முழுமையாக. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இங்கே ஊழியக்காரன் என்று
நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது. இங்கே இது ஒரிஜினல்ல ஊழியக்காரன் என்பது ஸ்லேவ், அடிமை என்று இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு எச்சமான். ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். ஏனெனில் நான் என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்போ ஒரு எச்சமான் அடிமை என்ற நிலையிலிருந்து நம்மை ஒரு சிநேகிதன் என்ற நிலைக்கு அழைக்கிறார். சீசர்களை அப்படியே அவர் நேசித்தார். அதே ஆண்டவர் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்றும் மாறாதவர். அந்த ஆண்டவர் இப்பொழுதும் நம்மை சிநேகிதராக இருக்க அழைக்கிறார். அவர் நான் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு எஜமான் தன்னுடைய அடிமைக்கு எல்லாவற்றையும் அறிவிக்க வேண்டும் என்று இல்லை. அப்படியே எஜமான் சொல்லுகிறதே அப்படியே செய்ய வேண்டும் அடிமை. அதுல வேற எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. அதுதான் எஜமான் அடிமை. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய சிநேகிதர், எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ பிதாவினிடத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் அன்றைக்கு சீசர்களுக்கு ஆண்டவர் இயேசு அறிவித்தார். அப்படியே நமக்கும் அறிவிக்கிறார். உண்மையாக அவரை நாம் சிநேகிதர்களாக கொண்டால் அப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நமக்கு இந்த நாளிலே அறிவிக்கப்படும். நாம் வேதத்தில் பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு, இதை குறித்து அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். அநேகர் திரியேகர் தேவன் என்று சொல்லுகிறார்கள். இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் இதை அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள் என்றே சொல்லுகிறார். படியுங்கள். அதாவது எல்லோரிடத்திலும் இந்த அறிவு இல்லை என்று சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வசனங்களில் நம்ம படிக்கும் போது பிதா யாரு, குமாரன் யாரு, பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை குறித்த ஒரு தெளிவு இன்றைக்கு அநேகரிடத்தில் இல்லை. படிங்கள் அந்த வசனம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அதாவது பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, இயேசு கிறிஸ்து ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. இன்றைக்கு பிதாவாகிய தேவன் யாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்ற ஒரு தெளிவில்லாத இருக்கிறார்கள். மெஜாரிட்டி கிறிஸ்தவர். அநேகருடைய நம்பிக்கை 3 பேர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று திரியேக தேவன் என்று இதைத்தான் மெஜாரிட்டி பெரிய
பெரிய இன்டர்நேஷனல் ஊழியர்கள் என்று சொல்லப்படுகிற அநேக பாஷைகள் பேசுகிற, உலகம் முழுவதிலும் சென்று பிரசங்கிக்கிற அநேக ஊழியர்கள் இதையே பேசிக்கொண்டிருக்கிறார். அதைத்தான் இங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். அநேகரிடத்தில் இந்த அறிவு இல்லை. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே சொல்லுகிறார், என்னை பிதாவாகிய தேவன் அனுப்பினார், நான் என் சுயமாக வரவில்லை. அவர் சொல்ல கேட்கிறதையே நான் சொல்லுகிறேன், பேசுகிறேன். நான் என் சுயமாக எதையும் பேசுவதில்லை. அவர் என்னை அனுப்பினார். அப்படியே நமக்கு தெரியும், யோவான் 3:14 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவர் நமக்கு தந்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலக மீட்புக்காக அனுப்பினார். தெளிவாக இருக்கிறது. இன்னும் ஆண்டவர் இயேசு சொல்லும் போது, பிதாவாகிய தேவன் என்னிலும் பெரியவராயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். நமக்கு தெரியும், உலக பிரகாரமாக கூட ஒரு கம்பெனியில் இருந்து ஒரு எம்டி ஒரு ஊழியக்காரரை இன்னொரு காரியமாக அனுப்புவார். அப்படியே பிதாவான தேவன் இந்த உலகத்தை மீட்டு ரட்சிக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நான் என் சுயமாய் வரவில்லை என்று அவரே என்னை அனுப்பினார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனால நாம் இங்கே படிக்கும்போது 1 கொரிந்தியர் 11:3 இங்கே இன்னும் ஒரு தெளிவாக வசனம் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்கு தேவன் தலை, அப்படியே புருஷன், ஸ்திரீக்கு புருஷன் தலை, அப்படியே புருஷனுக்கு கிறிஸ்து தலை. இப்படி ஒரு உயர்வாக பிதாவாகிய தேவனை இங்கே காட்டப்பட்டிருக்கு. இப்போ நாம் பிதாவையும் குமாரனையும் குறித்து அறிந்து கொண்டோம். அப்படி என்றால் பரிசுத்த ஆவி என்பது என்ன என்று நாம் பார்க்கும்போது தெளிவாக வசனம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். லூக்கா 24:47 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து வந்த சீசர்களிடத்தில் பேசும்போது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள். உன்னதத்திலிருந்து வருகிற பலனால், தேவனுடைய ஆவி என்பது உன்னதத்திலிருந்து வருகிற ஒரு பலன், வல்லமை, பவர். அப்படியே அந்த சீசர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40வது நாள் அங்கே பரலோகத்துக்கு எழுந்தருளி போகிறார். அவர்கள் ஆண்டவர் இயேசு சொன்னது போல எருசலேமிலே காத்திருந்தார்கள். 50வது நாள் பெந்தைக்கோஸ்தே நாளிலே அங்கே பலத்த காற்று அடிக்கிற முழக்கமாக அங்கே பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் ஊற்றப்பட்டு அவர்கள் பலனடைந்து என்று சொல்லப்படுது. அந்த தேவ ஆவி, அந்த பரிசுத்த ஆவி அவர்களிடத்தில் வந்தபோது அவர்களுக்கு பலன் வந்தது. அவர்கள் அங்கே இருந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர் இவர்களை குறித்த எந்த பயமும் அவர்களுக்கு இல்லாமல் போய் அவர்கள் தைரியமாக பிரசங்கித்தார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு வல்லமை வந்தது, பயம் இல்லாமல் போய்விட்டது. இதை குறித்து நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படிக்க முடியும். அதனால
இந்த ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த ஒரு தெளிவு இல்லாவிட்டால் வேதத்தில் அநேக சத்தியங்களை தெளிவாக புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால ஆண்டவர் இயேசு சொல்லும்போது சீசர்களிடத்தில், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். சீசர்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை. யோவான் 14:1 தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலே விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்னார். தேவன் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். இக்கிலாக குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போ எல்லாவற்றையும் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லும்போது அநேக ரகசியங்கள், தேவனுடைய திட்டங்கள், இந்த மனுக்குலத்தை குறித்த மீட்பின் திட்டம் எல்லாவற்றையும் அவரை சிநேகிக்கிறவர்களுக்கு சிநேகிதர்களாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிற நாம் அவரை சிநேகிதராக ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு எல்லாவற்றையும் அறிவிக்கிறார். அவர்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. நம்ம சங்கீதத்தில் படிக்கும்போது சங்கீதம் 25:14 கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம், தேவனுடைய அநேக காரியங்கள், வரப்போகிற காரியங்கள், தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம், இந்த மனுக்குலம் இனி வரப்போகிறது என்ன, 1000 வருட அரசாட்சியில் என்ன நடக்கும், மரித்து போனவர்களுக்கு என்ன, எல்லாவற்றையும் தேவன் அவருக்கு பயந்தவர்களுக்கு அறிவிக்கிறார். அதிலே சங்கீதம் 25:9 அங்கே சாந்த குணம் எடுத்தீங்களா? சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணம் இப்படி இருக்கிறவர்களுக்கு தான் தமது வழியை போதிப்பார். சாந்த குணம் என்று சொல்லும்போது இங்கிலீஷில் மீக்னஸ் என்ற ஒரு வார்த்தை நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் அப்படிப்பட்டதான ஒரு சாந்த குணம், மென்மை பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இதற்கு 3 இதில் வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. வீக்னஸ் என்று சொல்லும்போது 3 வார்த்தைகள் அங்கே விளக்கமாக கொடுக்கப்படுகிறது. அது ஒன்று நமக்கு தெரியும், டொசிலிட்டி என்ற ஒரு ஆங்கில வார்த்தை, இன்னொன்று மைல்டுனஸ், இன்னொன்று லீடபிள்னஸ். டொசிலிட்டி, மைல்டுனஸ், லீடபிள்னஸ். இது என்ன அர்த்தம் என்றால், அதாவது டொசிலிட்டி என்றால் எளிதாக கற்றுக்கொள்ளுகிற ஒரு பண்பு. அப்படிப்பட்ட சாந்த குணமுள்ளவர்கள் அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலையில் இருப்பார்கள். அப்படியே மைல்டுனஸ் என்றால் பொறுமையாக கேட்கக்கூடிய ஒரு குணம், அவர்களுக்கு பொறுமை இருக்கும். அப்படியே லீடபிள்னஸ் என்று சொல்லும்போது எளிதாக அவர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு மனநிலையில் அவர்கள் இருப்பார்கள். இந்த குணம், ஒரு வீக்னஸ், இவர்களுக்கு சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். அப்படிப்பட்ட குணம் நமக்கு இருக்கிறதா என்று நாம் யோசிக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு சொல்லும்போது, என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன், எல்லாவற்றையும் அறிவிக்கிறார். இன்றைக்கு அநேக மெஜாரிட்டி ஜனங்கள் தேவனுடைய இந்த மனுக்குலத்தை குறித்த மாபெரும் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை முழுமையாக அறியாமல் இருக்கிறார்கள். இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் நாம்
எந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை குறித்து கூட அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். ரொம்ப முக்கியம்தான். தேவன் இந்த மனுக்குலத்தை முழுமையாக ரட்சிப்பதற்கு ஒரு மாபெரும் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அதை செய்து நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அது இப்பொழுது எந்த ஒரு காலநிலையில் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே நாம் இன்னுமாக பரிசுத்த வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் ஒருவரை சிநேகிதர் என்று சொல்லியிருக்கிறார். அது யார் என்றால் உங்களுக்கு தெரியும், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என எண்ணப்பட்டான் என்று யாக்கோபு 2:23 நாம் படிக்கிறோம். அப்போது இந்த ஆபிரகாம் பற்றி சொல்லும்போது அங்கே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அங்கே ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று பேசுகிறார். அப்போ சிநேகிதன் என்று சொல்லும்போது தேவன் தாம் செய்ய போகிற காரியங்களை முன்னதாக அந்த சிநேகிதர்களுக்கு அறிவிக்கிறார். இங்கே இந்த வசனம் சொல்லப்பட்ட காரியம் என்ன என்றால், இங்கே ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ என்று சொல்லிக்கொண்டு அங்கே சோதோம் கொமோரா அந்த பெரிய பட்டணங்கள் பாவத்தினால் நிறைந்து இருந்ததுனால நான் அதை அழிக்கப் போகிறேன் என்று அங்கே முன்னதாக ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. சரிங்களா? அப்போது வரப்போகிற ஒரு பெரிய அழிவை குறித்து முன்னதாக அங்கே தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்ட ஆபிரகாமுக்கு முன்னறிவிக்கப்பட்டது. இதையே ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று அந்த வசனம் சொல்லும். இப்போ ஊழியக்காரர்களுக்கு முன்னதாக தேவன் செய்ய போகிற காரியங்களை முன்னறிவிக்கிறார். அப்போ நாமும் ஆண்டவர் இயேசுவை சிநேகிதர்களாக ஆக்கி கொண்டால் நமக்கு அநேக காரியங்களை முன்னதாக அறிவிக்கிறார். இப்படியாக இன்றைக்கு ஒரு 5 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் இயேசுவை நாம் சிநேகிதராக கொள்ளும்போது நமக்கு முன்னதாக அவர் 5 காரியங்களை முன்னறிவிக்கிறார். தேவனுடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்திலே இருக்கிறது. சிநேகிதர்களுக்கு நான் முன்னதாக அறிவிக்கிறேன், பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் அறிவிக்கிறேன் என்று சொன்னார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னதாக முதலாவது ஒரு காரியம் என்ன சொல்லுகிறார் என்றால், இப்பொழுது இருக்கிற இந்த பூமி, இந்த உலகம் ஒரு பெரிய அழிவுக்கு போக போகிறது. இந்த உலகம் அக்கினிக்கிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பேதுருவில் படிக்கிறோம். இந்த அழிவு குறித்து பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக முன்னதாக அங்கே பேசப்படுகிறது. இந்த உலகத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வரும்போது அந்த தீர்க்க தரிசனம் பேசப்படுகிறது. அதை குறித்து ஏசாயா முன்னதாக கண்டு சொல்லும்போது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஏசாயா 6:8 பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். கலாய்க்கிறது போன்று ஒரு வசனம். இந்த மனுக்குலத்தை மீட்பதற்கு நான் யாரை அனுப்புவேன் என்று கேட்கும்போது ஆண்டவரே சொல்கிறார், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை
அனுப்பும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த 9-10 வசனங்கள். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில அங்கே தீர்க்க தரிசனமாக ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு. கண் இருந்தாலும் காணாதது மாதிரி ஆயிடும், காது இருந்தாலும் கேட்காதது போல ஆயிடும். இருதயம் வெட்டிமையானவைகளை சிந்திக்கும். இப்படியாக செய்துவிடு என்று அந்த தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது அப்படியே அந்த நாளிலே நடந்தது. அன்றிருந்த பெரிய பிரதான ஆசாரியர், வேதபாரகர், பரிசேயர்கள் எல்லாம் வேதத்தை கற்று தேறினவர்கள். அவர்கள் கண்கள் மூடப்பட்டது, அவர்கள் காதுகள் அங்கே அடைக்கப்பட்டது. சரிங்களா? அப்படியே அவர்கள் இருதயம் கொடுத்ததாகி உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாக இருந்தார்கள். இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு அங்கே சுவிசேஷ புஸ்தகத்தில் சொல்லுகிறார் தெளிவாக. இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 13, 14, 15, மார்க் 4, 12, லூக் 8, 10, யோவான் 12, 40 எல்லா சுவிசேஷத்திலையும் இதை ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி இதை அன்றைக்கே நன்றாய் சொல்லியிருக்கிறார். நீங்கள் காதார கேட்டும் அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள், உங்கள் இருதயம் கொழுத்ததாக இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு சொல்லிக்கொண்டு அங்கேயே அந்த இடத்திலேயே கூட இந்த உலகத்தின் அழிவை குறித்து பேசுகிறார். இதை குறித்து கூட படிங்கள். அதிலே தொடர்ந்து 11, 12 வசனங்கள். ஏசாயா 6, 11, 12. ஏசாயா. அப்பொழுது நான், ஆண்டவரே, எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ எதுவரைக்கும் இப்படி அவர்கள் கண்கள் மூடப்பட வேண்டும், அவர்கள் காதுகள் அங்கே அடைக்கப்பட வேண்டும், அவர்கள் இருதயம் குணப்படாமல் இருக்க வேண்டும் என்று கேட்கும் போது அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது. அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடு மையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்கும். அங்கே மனுஷ சஞ்சாரம் இல்லாமல் பாழாகி பூமி அவாந்தர வெளியாகி இப்படிப்பட்ட நிலை இனி வரப்போகிறது. இதுதான் அந்த உலகத்தின் அழிவு. இன்னும் தெளிவாக சொல்லும் போது தேசத்தின் நடு மையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்கும். அப்படி என்றால் இந்த உலகத்தின் நடு மையம் அங்கே வெறுமையாக்கப்படுமா? அங்கே என்ன செய்யப்படும்? தேசத்தின் நடு மையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும். அப்படி இந்த உலகத்தின் நடு மையம் என்று நான் பார்க்கும்போது, இந்த உலகத்தின் நடு மையம் என்று நான் பார்க்கும்போது இஸ்ரேல் தேசம் இந்த உலகத்தின் நடு மையம். இந்த உலகம் அதன் மையப்பகுதி இஸ்ரேல் தேசம். அந்த இஸ்ரேல் தேசத்தின் மையப்பகுதி
எருசலேம். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது மத்திய கிழக்கு நாடுகள் என்று சொல்லுகிறார்கள். அந்த அநேக அரபு தேசங்களை எல்லாம் சேர்த்து மத்திய கிழக்கு நாடுகள் என்று சொல்லுகிறார்கள். அந்த எல்லா அரபு நாடுகளுக்கும் நடு மையத்தில் அந்த இஸ்ரேல் தேசம் இருக்கு. இதுதான் இங்கே சொல்லப்படும் போது தீர்க்க தரிசனமாக தேசத்தின் நடு மையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே, அதுவரையிலும் அவருடைய இருதயம் கொழுத்ததாக இருக்கும். அவர்கள் கண்கள் மூடப்பட்டிருக்கும், அவர்கள் காதுகள் கேட்காது. இன்றைக்கு வரையிலும் இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் அங்கேயே வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலத்த செய்கைகளை செய்து தன்னை மேசியா என்று அங்கே ப்ரூவ் பண்ணுகிறார், மரித்தோரை எழுப்புகிறார், பலத்த செய்கைகள் அற்புதங்கள் நடக்கிறது. அவர்கள் வேதத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அப்படியே கிரமேணமாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் கண்கள் காண உணர்ந்து கொள்ளவில்லை, இருதயம் கொடுத்ததாக இருக்கிறது. இதை குறித்து இன்னும் அந்த தேசத்தை குறித்து, அந்த அழிவை குறித்து எரேமியா தெளிவாக எழுதும்போது, எரேமியா 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் போது நீங்கள் கண்ட தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தீங்கு கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவங்கும் போது, எருசலேம் ஸ்ரீ தேசம், இது கர்த்தருடைய தேசம், மகாராஜாவின் தேசம். அங்கேதான் தீங்கு முதலாவது துவங்கும். என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே அங்கே தீங்கு கட்டளையிட நான் துவங்கும் போது தண்டனைக்கு தப்புவீர்களோ? நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சொல்லுங்கள். இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக முன்னால் சொல்லப்பட்டது. இன்றைக்கு அங்கே அவருடைய தேசம் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரம் என்று சொல்லப்படுகிற இஸ்ரேல் தேசத்தில் அங்கு தீங்கு இருக்கிறதா? நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அநேக யுத்தங்கள், பல தேசங்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படியே யுத்தம் இன்றைக்கு சில வேளைகளில் ஒரு அமைதலானது போல நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் நிச்சயமாக அந்த யுத்தம் ஒரு நீர் பூத்த நெருப்பு என்று சொல்வார்கள். இந்த அமைத்தல் இன்னும் பெரிய ஒரு யுத்தத்துக்கு வழி நடத்துகிறதாக இருக்கு. ஏனென்றால் இஸ்ரேலுக்கு விரோதமாக ஈரான், ரஷ்யா போன்ற நாடுகள், இன்னும் அநேக அரபு தேசங்கள், எகிப்து போன்ற தேசங்கள் எல்லாம் எதிராக அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் எப்போ வேண்டுமானாலும் அந்த யுத்தம் இன்னும் உருவாகலாம். இதை குறித்து இன்னும் சகரியா புஸ்தகத்தில் நாம் படிக்கும்போது, சகரியா 14ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், சகரியா 14:2, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவது.
இங்கே சகரியா கூட தீர்க்க தரிசனமாக இதை பேசுகிறோம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவே. தீர்க்க தரிசனங்கள், தீர்வுடைய வார்த்தைகள் முன்னதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த அழிவு இந்த உலகத்துக்கு வரப்போகிறதாக, பேரழிவு, இதை குறித்து எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் கூட இந்த அழிவு குறித்து அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 16 வசனங்களில் அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அங்கே சகல தேசத்தார் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள் என்று அந்த யுத்தத்தை குறித்து சொன்னார். அதனால இந்த உலகம் ஒரு பேரழிவுக்கு போகிறதாக இருக்கிறது. உலகமாக யுத்தம், மூன்றாம் உலக யுத்தம், பயங்கரமான அழிவு, நாச மோசங்கள் வருகிறதா இருக்கிறது. அப்படி இந்த பாவம் இப்பொழுது அநீதி நிறைந்து காணப்படுகிற இந்த உலகம் பெரிய ஒரு அழிவுக்குள்ள போகும். அப்படிப்பட்ட காலத்தில் நாம் இருக்கிறோம். அது நெருங்கி பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய ராஜ்யம் வருகிறதாக இருக்கிறது. இந்த அழிவு வருவதற்கு முன்பதாக சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் உண்மையான சபை வகுப்பார் அந்த அழிவுக்கு முன்பதாக அங்கே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும், அங்கே தகுதி அடைய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்று வேதம் சொல்லட்டும். அப்படி நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் இந்த உலகத்தில் வருகிற பெரிய அழிவிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். அதனால அதன் பிறகு இந்த உலகத்தில் மரித்தோரிலிருந்து உயிர்த்து வருவார்கள். இதுதான் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் மரித்து போவார். அதிலிருந்து திரும்ப உயிர் தெளிந்து வரும். இதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது ரிவர்ஸ் ஆர்டர்ல வரும். அங்கே கடைசியாக மரித்தவர்கள் எழும்புவார்கள். அதன் பிறகு பின்னால் ரிவர்ஸில் அப்படியே வந்து கடைசியாக ஆதாம் உயிர்ப்பிக்கப்பட்டு அங்கே எல்லாரும் வந்து நீதியை கற்றுக்கொள்வார்கள். நீதியை கற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய ராஜ்யம் அங்கே நீதியாக ஆளுகை இருக்கும். சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே முற்பிதாக்களுமாக சேர்ந்து நீதியாக உலகத்தை ஆளுகை செய்வார்கள். இதை குறித்து நாம் அநேக நேரங்களில் பேசியிருக்கிறோம். வசனங்களை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 26:9 பூமியிலே நியாய தீர்ப்பு நடக்கும்போது பூச்ச கருத்துக்குள்ளிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் என்ற வசனம் சொல்லுகிறது. அப்படியே சங்கீதம் 22:27, சங்கீதம் 86:9, சங்கீதம் 72:11 இந்த வசனங்களில் எல்லாம் அங்கே எல்லா ஜனங்களும் நினைவு கூர்ந்து அங்கே தேவனுடைய நீதியை கற்றுக்கொள்வார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது ஒரு வசனம் மாத்திரம் படியுங்கள். ஏசாயால முழு உலகம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் ஏசாயா 25:9 படியுங்கள். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். எல்லா ஜனங்களும் இவருக்காக நாங்கள் காத்திருந்தோம், இவரே நம்முடைய ரட்சகர், இவரே நம்மை ரட்சிப்பார், இவருடைய ரட்சிப்பினால் நாம் களி கொண்டு மகிழ்வோம் என்று சொல்லுவார்கள். எல்லா ஜனம் அழகான தீர்க்க தரிசனங்கள். அப்படியே ஏசாயா 30:26 அது ஒரு தீர்க்க தரிசனம் தெளிவாக
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் படியுங்கள் 30:26. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 தனியாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இது ஒரு அழகான தீர்க்க தரிசனம். அங்கே தமது ஜனத்தின் அடிக்காயத்தை குணமாக்க நாளிலே ஆதாமிலிருந்து வந்த அந்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈட்டுப்பலி புண்ணியத்தினாலே மன்னிக்கப்படும். அப்பொழுது சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் போல. சந்திரன் என்று சொல்லும் போது இப்பொழுது இருக்கிற சபை வகுப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த வெளிச்சத்தை பெற்று சந்திரன் போல இருக்கிற இடங்களிலே கொஞ்சம் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கிறார். வெளிச்சமாக நீங்களே உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொன்னபடி அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய வெளிச்சமாக இருக்கிறார்கள். அந்த நாளில இந்த சபை வகுப்பார் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல அவர்கள் பிரகாசம் உள்ளவர்களாக இருப்பார். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியன் அங்கே சொல்லும்போது 7 தனியான வெளிச்சம் என்று சொல்லும்போது பிதாவாகிய தேவனுடைய மகிமையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தில் இந்த உலகம் முழுவதிலும் சத்தியத்தை கற்றுக்கொண்டு அங்கே அவர்கள் நீதியில நடப்பார்கள். இந்த தேவனுடைய ராஜ்யம் பற்றி அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் அங்கே தேவனுடைய ராஜ்யம் பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் புதிய வானம் புதிய பூமி என்று அந்த தேவனுடைய ராஜ்யம் குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அப்படி தேவனுடைய ரகசியம் இப்படிப்பட்டதான தேவனுடைய மகாபெரிய ரட்சிப்பின் திட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிநேகிதராக கொண்டவர்களுக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவோடு ஒரு ஐக்கியப்பட்டவராக இருந்தார். அவரிடத்தில் எந்த விதமான ஒரு வேற்றுமையோ எந்த ஒரு பிரிவினையோ இல்லை. அவருடைய சித்தம் செய்வதே என்னுடைய போச்சனம் என்று சொன்னார். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடும் வேற்றுமையும் இல்லை. ஒரே சித்தம், பிதாவின் சித்தம் தான் கிறிஸ்துவின் சித்தம். அப்படியே இந்த சபை வகுப்பாருக்கு கூட ஒரே சித்தம், பிதாவின் சித்தம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சித்தம் இந்த சபை வகுப்பாருக்கும் இருக்கும். ஒரே சிந்தை இருக்கும். சரிங்களா? இதை குறித்து ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே படிக்க வேண்டாம். சொல்லும் போது 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் வழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. ஒரே மனசு ஒரே சிந்தை இல்லாவிட்டால் 2 பேர் எப்படி ஒருமித்து நடக்க முடியும் என்று தரிசனமாக சொல்லப்படுகிறது. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட மலை பிரசங்கத்தில் மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் ஒருவனும் பிரவேசிப்பது இல்லை. அப்போ பரலோகத்தின் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சபைக்கு அப்படிப்பட்ட சிந்தை இருக்க வேண்டும். ஆமாம், இதை குறித்து அப்போ பிதாவாகிய தேவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சபை எல்லாரும் ஒரே சிந்தையுடையவர்களாக இருப்பார்கள். இதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கும் போது 17:21 படிங்க. யோவான் 17:21
அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் ம். பிதாவே நீர் என்னை அனுப்புனதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இது சீசுகளை பார்த்து சொல்லுகிறார். சபை சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எல்லாரும் ஒரே சிந்தை, ஒரே மனது, ஒரே சித்தம் உடையவர்களாக இருப்பார்கள். 23ஆம் வசனம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்ந்தவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்ந்தவர் ஒரே சிந்தையுடையவர்களாக இருக்கும்படி அங்கே சொல்லும் போது நான் அவர்களிலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களில, அப்படியே நீர் என்னில், பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள், இப்படி ஒரே சிந்தை நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரே சிந்தை, ஒரே சித்தம் உடையவர்களாக சபை வகுப்பார் இருப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சித்தம் சபைக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சித்தம் தான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம், அவருடைய சித்தம் ஒரே சித்தம். இப்படியாக ஒரே சித்தம் உடையவர்களாக இருப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிநேகிதராக கொண்டவர்கள். அதனால இன்றைக்கு இதை குறித்து நாம் யோசனை பண்ணினால், இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரே சிந்தை இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தமுடையவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை தான் சபைக்கு இருக்க வேண்டும். வேதத்தில் நாம் படிக்கும் போது எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார் என்று 1 தீமோத்தேயு 2:4 படிக்கும். இதையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது கூட மத்தேயு 18:14 இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் அல்ல என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட சித்தமுடைய பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சித்தமுடையவராக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை தெய்வமாக கொண்டவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்கள், மற்றவர்கள் எல்லாம் நரகத்தில் அழிக்கப்படுவார்கள். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த யோசனையே இல்லை. அவர்கள் மரித்து உயிர்த்தெழுந்து வந்து தேவனுடைய ராஜ்யத்திலே நீதியை கற்றுக்கொள்வார்கள். எசாயா 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், எல்லாரும் அவருடைய ராஜ்யத்துக்கு ஓடி வருவார்கள், அங்கே நீதியை கற்றுக்கொள்வார்கள் என்று படிக்கிறோம். இதை குறித்து அறியாமலே இருக்கிறார்கள். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவ சித்தம் இருக்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி சித்தம் கொண்டிருக்கும் போது, அப்போஸ்தலர்கள் அப்படிப்பட்ட சித்தம் கொண்டிருக்கும் போது, அநேக நரகத்தில் இன்றைக்கு எல்லாரும் ரட்சிக்கப்படாதவர்கள் நரகத்துக்கு போய்விடுவார்கள். இன்றைக்கு இந்திய தேசத்தில் அதிகபட்சம் 2% இல்லாவிட்டால் 5% என்று வைத்துக் கொண்டால் 95% மக்கள் நரகத்துக்கு போக வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தை இயேசுவின் சிந்தை இருக்கிறதா? பிதாவின் சிந்தை இருக்கிறதா? அதனால அன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் நீதியை கற்றுக்கொண்டு வருகிறவர்கள் அவர்கள் பூமியில் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் பரலோகத்தில் அவர்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் அவருடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லி அவர்கள் இந்த பூமியில் தேவ சித்தம் செய்கிறவர்களாக நீதியாக வாழ்வார்கள்.
மற்றவர்கள் அந்த நீதியை கற்றுக்கொள்ளாதவர்கள் இரண்டாம் மரணமாகி அழிவுக்குள்ளே போய்விடுவார்கள். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை தெளிவாக ஏசாயா 26:10 நாம் படிக்கிறோம். அங்கே துன்மார்க்கர் அந்த நேரத்திலும் நீதியை கற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள், அவர்கள் இரண்டாம் மரணத்துக்குள்ளே போய்விடுவார்கள். இது வெளிப்படுத்தலும் கூட கடைசியில் சொல்லப்பட்டது. இதுதான் அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கு மாத்திரமல்ல, ஆதாமில் வந்த எல்லா மனுஷருக்கும் அவர் ரட்சிப்பு கொடுக்கக்கூடியதாக இரண்டாம் ஆதாமாக பாவம் இல்லாதவராக வந்தார். 1 யோவான் 2:2 கூட சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி என்று நாம் படிக்கிறோம். இது இரண்டாவது காரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிநேகிதராக கொள்ளும்போது என்ன, அவர்கள் ஒரே சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, பிதாவின் சிந்தை உடையவர்களாக இருந்தார். அடுத்ததாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கே சிநேகிதராக உள்ளவர்கள் ஒரு நித்தியமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு நான் உதாரணத்துக்கு சொல்லும்போது, இந்த உலகத்தில் ஒரு ரொம்ப படித்த, ரொம்ப ஞானமுள்ள, ரொம்ப நல்ல குணமுள்ள ஒரு மனுஷனோடு நம்மை போன்ற சாதாரண ஒருவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைத்தால் அது எவ்வளவு மேன்மையாக இருக்கும் இல்லையா? ரொம்ப படித்தவர், ரொம்ப ஞானம் உள்ளவர், நல்ல குணாம்சம் உள்ளவர், அன்பு, நீதி, எல்லா விதத்திலும் நல்ல குணாம்சம் உள்ளவர். அப்படிப்பட்டவருடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு நமக்கு தேவை. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மிகுந்த அன்புள்ளவர், உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர். அப்படிப்பட்டவருடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு அதிக தேவை. நாம் படித்திருக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிருஷ்டிப்பிலே இருக்கிற சகலமும் அவருக்குரியது. ஒரு பெரிய செல்வந்தர், அவர் பெரிய ஞானமுடையவர், அவரே ஞானம், அவர் நல்ல குணாம்சமுடையவர். அப்படிப்பட்டவர் நமக்கு செல்வந்தராக, நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பது நம்முடைய வாழ்க்கையை பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்கும். அவரை பின்பற்றின சீசர்கள் அப்படியே இருந்தார்கள். நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் பேதுரு ஒரு வேகமாக பேசுகிற டபுள் மைண்டு ஒருவர். அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நட்பு கிடைத்த பிறகு அவர் எப்படி ஆகிவிட்டார் என்றால், அவர் ரொம்ப நிதானமாக ஞானமாக பேசுகிறவராக மாறிவிட்டார். அப்போஸ்தலர் நடபடிகளில் படிக்கிற 2ஆம் அதிகாரத்தில் அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறார். அவருடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகள் மூலமாக ஒரே நாளிலே 3000 பேர் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள்ள வந்தார். அப்படிப்பட்ட ஞானமான வார்த்தைகள் அவர் மூலமாக கொடுக்கப்பட்டது. அப்படியே யோவான் ஒரு கோபக்காரன் என்று சொல்லுவார்கள். இளவயது அவர் மிகுந்த அன்புள்ளவராக மாறிவிட்டார். இப்படி அவரோடு கூட இருந்த சீசர்கள் எல்லாரும் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அப்படியே சேஞ்ச் ஆகிவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்ததுனால். அதான் வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 4:13 படிங்க. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பேதமை உள்ளவர்கள் என்று தெரியாம மீன் படிக்கிறோம் சாதாரண, ஆனால் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொள்ள, அதனால ஞானம் அவர்களுக்கு வந்தது. எப்படிப்பட்ட மேன்மையாயிட்டார்களோ. நீதிமொழிகள் ஒரு வசனம் கூட இருக்கிறது. நீதிமொழிகள் 13:20
ஞானியோட சந்தி படிங்க அந்த வருஷம் நீதிமொழிகள் 13:20. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். ஞானிகளோடு சஞ்சரித்தால் ஞானம். ஆண்டவர் இயேசு பெரிய ஞானி. அங்கே சாலமோனிலும் பெரியவர் என்று சொல்லப்பட்டது. உலகத்தில் அந்த பெரிய ஞானி சாலமோன், அவரிலும் பெரியவர் ஞானி. அவரோடு நாம் அவரை ஃப்ரெண்ட்ஸாக, நண்பராக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அப்படியே அப்போஸ்தலர் பவுலை குறித்து நமக்கு தெரியும். அவர் ஒரு பயங்கரமான பழைய நியாயப்பிரமாணத்தில் தீவிர பற்றுடையவராக, ஒரு தீவிரவாதி போல இருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பின்பற்றவர்களை அடித்து உதைத்து சிறைச்சாலைகளை போடுகிறவராக, கொலை செய்கிறவர், அப்படிப்பட்டவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் தரிசித்த போது அவர் முற்றிலும் அப்படியே சேஞ்ச் ஆகிவிட்டார். முழுமையாக அவர் ஒரு கல்விமான், நன்றாக படித்தவர், நல்ல வசதி படைத்தவர், எல்லாவற்றையும் விட்டு கொண்டு, இதை குறித்து கூட நாம் படிக்கும்போது பிலிப்பியர் 3:6-8 வசனங்களில் அவர் எல்லாவற்றையும் குப்பையாக எழுதுகிறேன் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். அவருடைய ஞானம், அவருடைய படிப்பு, அவருடைய செல்வம் எல்லாமே அற்பமானது, குப்பையானது. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக அவர்களை நான் விட்டுவிட்டேன் என்று எழுதுகிறார். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு ஸ்நேகம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்மை முற்றிலுமாக மாற்றுகிறதாக இருக்கிறது. அது நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்தும். இந்த பூமியிலும் ஆசீர்வாதம். இங்கே 1 தீமோத்தேயுல 4:8 நம்ம படிக்கும்போது அங்கே அவரிடத்தில் வைக்கிற அன்பு, பக்தி இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது என்று நாம் படிக்கிறோம். என்று படித்துக் கொள்ளுங்கள். இப்படி இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் நண்பனாகும் போது, சிநேகிதம், அவர் மேல் பக்தி வைராக்கியம் பாராட்டும் போது, அந்த ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமாக நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கிறது. அடுத்ததாக 4வது காரியம், ஆண்டவர் இயேசுவோடு உள்ள ஒரு ஐக்கியம், அந்த சிநேகம் நம்மை முழுவதுமாக சத்தியத்திலே வாழுகிற ஒரு வாழ்க்கையை நமக்கு உண்டாகும். அங்கே சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சத்தியத்துக்காகவே வாழ்ந்து சத்தியத்துக்காகவே ஜீவனை கொடுத்தார். அப்படியே அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சத்தியத்துக்காக தங்கள் ஜீவனையே கொடுத்தார்கள். அதனால சொல்லும்போது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32-33 நாம் அவரை கற்பனைக்கப்படுகிறோம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். இயேசு கிறிஸ்துவை நாம் நண்பனாக்கி கொண்டு அவருடைய நாமத்துக்காக சாட்சியாக நம்முடைய வாழ்க்கை அப்படியாக மாற வேண்டும். அவருக்கு அறிக்கை, அவருக்கு நாம் அவரை அறிவிக்கிறவர்களாக, அறிக்கை பண்ணுகிறவர்களாக மாறாக இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு அநேக ஆதாயம் தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறோம். மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதை நாம் மிஸ்யூஸ் பண்ணாமல் அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவதுமாக அவரை குறித்து நாம் பிரசங்கிக்கிறவர்களாக, சாட்சி பகிர்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுது. அப்போஸ்தலர் பவுல் கூட ரோமர் 1:14 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், ரட்சிப்புக்கு ஏதுவான அது தேவ பலனாய் இருக்கிறது என்று. அப்படியே மார்க்கு 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படித்து பாருங்கள். சுவிசேஷத்தை குறித்து நாம் வெட்கப்படக்கூடாது. அவருடைய
நாமத்தை அறிவிக்கிற அவருடைய மேலான அன்பை, அவருடைய ஈடுபடியை, அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து அறிவிக்கிறதுக்கு நாம் வெட்கப்படவே கூடாது. அப்படி 1 தீமோத்தேயு 6:14 அங்கே சொல்லும்போது தேசாதிபதி பிலாத்துவினிடத்திலே நல்ல அறிக்கை அங்கே அவர் சொல்லுகிறார். நீ ராஜாவோ என்று கேட்கும்போது, ஆம் நான் ராஜா, நான் சத்தியத்தை குறித்து பிரசங்கிக்கும்படி சாட்சி கொடுக்கும்படி பிறந்தே, சத்தியவான் இவன் என் சத்தம் கேட்கிறான் என்று அங்கே சத்தியத்தை குறித்து பேசுகிறார். மரணத்துக்கு போகிற நேரத்தில் சத்தியத்துக்காக ஜீவனை கொடுத்தார். அப்படியே நாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கை அப்போஸ்தலர்கள் அப்படி வாழ்ந்தார்கள், நாமும் அப்படியாகவே வாழ வேண்டும். சத்தியத்துக்காக நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அப்படியே சத்தியமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக 5வதாக ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் சிநேகிதனாக கொள்ளும் போது இந்த உலகம், அதன் மேன்மை மற்றும் நம்முடைய ஜீவன் கூட அது ஒரு பெரிதாக தெரியாது, அது அற்பமாக மாறிவிடும். இல்லைங்களா? அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது பாருங்கள், யோவான் 13:1 அவர் தம்முடையவர்களிடத்திலே அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு கொண்டார். சீசர்களிடத்திலே கூட இருந்தவர்கள் மிகுந்த அன்புடையவராக இருந்தார். நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கட்டளை என்று சொல்கிறார். 13ஆம் அதிகாரம் 34-35 படிங்க. நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார். புதிதான கட்டளை போல அன்பு திருப்பூர் சொல்ற 15 யோவான் 15, 12, 13 கூட நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. அன்பு குறித்து பேசு. ஆண்டவர் இயேசு எப்படி சீசரிடத்தில் அன்பு கொண்டாரோ அப்படியே நாம ஒருவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். 13ஆம் வசனம் கூட, ஒருவர் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பில் அதிகமான அன்பு ஒருவர். அப்படி ஆண்டவர் இயேசு உச்சபட்ச அன்பை நமக்கு விளங்க பண்ணிவிட்டார். தம்மை பலியாக ஒப்பு கொடுத்து விளங்க பண்ணிவிட்டார். அப்படியே நாமும் சீசர்கள் அப்படியாக தங்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். சரிங்களா? பேதுருவின் மரணம் எல்லாம் சொல்லும் போது அப்படி சிலுவையில் அடித்து கொலை செய்தார்கள். ஆனால் பேதுரு சொல்லும் போது, என்னை சிலுவையிலே தலைகீழாக அடித்து கொலை செய்ய தயவு செய்து என்னுடைய குரு ஆண்டவர் இயேசு நேரடியாக அடிக்கப்பட்டார், நான் அதற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று அப்படியாக தலைகீழாக எப்பொழுது மரணம் வரும் என்று சீசர்கள் அந்த மரணத்துக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பு, அந்த சிநேகிதம் அவர்களை ஜீவனை கொடுக்கும்படியாக ஏறியது. இதே அப்போஸ்தலர் பவுல் கூட சொல்லும்போது, நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தில் அங்கு ஒரு தீர்க்கதரிசி வந்து இந்த கட்சியுடைய கையும் காலும் கட்டி எருசலேமுக்கு போனார், அவரை அங்கே கொலை செய்வார்கள் என்று சொல்லும் போது, கையும் காலம் கட்டப்படும் என்று சொல்லும் போது அங்கே பவுல் சொல்றாரு 13ஆம் வசனத்தில் எடுத்தீங்களா? அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். அப்படிப்பட்ட அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களிடத்தில் காண்பித்தார். சீசர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் காண்பித்த அன்பு ஜீவனை கொடுக்கக்கூடிய அன்பாக மாறிவிட்டது. அதனால நமக்கு கூட அப்போஸ்தலர் யோவான் கட்டளையாக சொல்லும் போது 1 யோவான் 3:14 அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு என்னதில் அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க
கடனாளிகளாக இருக்கிறோம் என்று யோவான் எழுது. அதில் ஜீவன்னா நம்ம ஒருத்தருக்காக சாகனம் தற்கொலை பண்ணி அப்படி இல்லை, அவர்களுக்காக சகோதரர்களுக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். அவர்களுக்கு சத்தியத்தை நாம் சொல்லலாம், அவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யலாம், இப்படி நம்முடைய நேரத்தை செலவிடலாம். அதனால சகோதரர்களை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். அதிலே 15 அவர் சொன்னால், சகோதரனை பகைக்கிறவன் 3:15 ஒன்றியவன் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான் என்று. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். சகோதரர்களை நாம் பகைக்காமல், குறைகள் இருக்காமல் நாம் சகித்துக் கொண்டு அப்படியாக நேருக்கு நேரான ஆலோசனைகளை சொல்லி அப்படியாக அவர்களை நாம் நடத்த வேண்டும். அதனால சகோதரர்களுடைய பேரை குறித்து நாம் கேவலமாக பேசுவது அவர்களை கொலை செய்வது போன்றது என்று நமக்கு இங்கே சொல்லப்படுது. அதனால அப்படியாக நாம் மாறக்கூடாது. இப்படியாக நாம் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை சிநேகிதர்களாக மாற விரும்புகிறார். நாம் அவருடைய பிரமாணங்களை, அவர் போதித்தவைகளை நாம் கை கொள்ளும் போது நாம் அவருடைய சிநேகிதர்கள். அதில் அந்த சிநேகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37-38 வசனத்தை படித்து நம்ம முடிக்க போகிறோம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட, எல்லாரையும் விட நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனை நாம் நேசிக்க வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மேலான கட்டளையாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு நாம் பார்த்தோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்த கற்பனைகளை பிரமாணங்களை கைக்கொண்டு நடந்தால் நாம் சிநேகிதர். எவ்வளோ பெரிய மேன்மை! அதில் ஒரு 5 காரியங்களை நாம் பார்த்துட்டோம். இந்த 5 காரியங்கள், முதலாவது தேவனுடைய மேலான ரட்சிப்பு திட்டம், அவருடைய ரகசியங்கள் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அதனால நாம் அவருடைய சிநேகிதராகும் போது ஒரே சிந்தை உடையவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். பிதாவாகிய தேவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சபை ஒரே சித்தம் உடையவர்களாக மாறுகிறார்கள். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் சிநேகம் பாராட்டும் போது அது நமக்கு ஒரு நித்தியமான ஆசீர்வாதத்தை தருகிறதாக இருக்கும். அடுத்தது 4வதாக நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்வு ஒரு சத்தியமாகவே மாறிவிடும். அவருக்கு நாம் சாட்சி பகிர்கிறவர்களாக, உண்மை உள்ளவர்களாக மாறிவிடும். அடுத்ததாக அவருடைய சிநேகம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் மேன்மை எல்லாவற்றை பார்க்கும் நம்முடைய ஜீவனை கூட அவருடைய சிநேகம் அது அற்பமாக எல்லாவற்றை விட மேன்மையானதாக அது ஒரு சிநேகம் மாறுகிறதாக. அதனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சிநேகிதராக ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வாக்கியங்களை கேளுங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக. ஆமாம்.